காதல் 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 இந்த சீரியல் வந்து ஆக்சுவலி இது வந்து சீரியல் அப்படின்றது இன்றைக்கான ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. நான் நினச்சேன் காதல் 1 காதல் 2 அப்படி போடுறாங்க, மேபி இது வந்து ஒரு வெப் சீரிஸாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா காதல் 1 காதல் 2 ஒரு பாட்டாக போடுவாங்க போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சீரியல் இன்றைக்கி வந்து தொடர்கதை அப்படின்னு போட்டாங்க. ஓகே சீரியல் போல், ஓகே சூப்பர் அப்படின்னு நினச்சிருந்தேன். இதில் வந்து 3 கதை வந்துச்சு. ஆக்சுவலி 3 கதைக்குமே வந்து செப்பரேட்டாக காமிச்சாங்க, ஒரு ப்ரொமோவாக காமிச்சாங்க. காதல் 1 2 3 அப்படின்னு. 1 வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிற பையனுக்கு ஒரு பாஸ் மேலே ஒரு காதல் வருது. ஒரு பொண்ணு வந்து பாஸ், அவங்க மேலே ஓகே, அந்த ஸ்டோரி பெருசாக ஒன்றும் அட்ராக்ட் ஆகலை. ஓகே. காதல் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் காலேஜ் ரொம்ப ஹிப்பாப் பாதி மாதிரி ஒரு ரவுடி அந்த மாதிரியாக இருக்கார். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பணக்கார பொண்ணு மேலே காதல் வருது. ஆனால் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல. ஆனால் அவனை வந்து ஒரு ஏழை பொண்ணு வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சான். அதுவும் எனக்கு பெருசாக அட்ராக்ட் ஆகலை. 3rd காதல் வந்துச்சு பாருங்கள். அது வந்து பாரதி அருணை பார்க்கும்போதே அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர், அதுவும் சோஷியல் மீடியாவில் இல்லாத ஒரு ஆள், கேட்கலாம், சோஷியல் மீடியாவில் இல்லாத ஒரு ஆள், ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட அவர்கிட்ட இல்லை. பெண்களை பார்த்தா அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாரு, அப்பானா அப்படி பயந்து பேசுவார். அதே மாதிரி ரவிக்குமார் சார் கேட்பார், இந்த பையன் எப்படிப்பா ஹீரோ மெட்டீரியல், இப்படி எப்படிப்பா லவ் வரும் அப்படின்னா உடனே செந்தில், அப்போ தான் சார் ஒரு வித்தியாசமான ஹீரோ. இந்த கதை தாங்க தேவைப்படுது எனக்கு. விச் மீன்ஸ் இந்த கதை பார்க்க நல்லா இருக்கே, இது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஆனால் எனக்கு அந்த ப்ரொமோவில் ஏன்னா ஹீரோயினும் யாருன்னு காமிச்சிருந்தா கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். பட் அது காட்டல. அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ப்ரொமோவில் தான் தெரிஞ்சுது 3 பேருமே பிரதர்ஸ் அப்படின்றது. ஐ திங்க் ஸோ. ஏன்னா வந்து வில்லன் யாருன்னா அப்பா தான் இதில் வில்லன். ஒருத்தருக்கும் ஒரு அப்பா இல்லை, 3 பேருக்குமே ஒரு அப்பா தான் சொல்லும்போது தேவ் ஹார்ட் பீட்டில் ரதியோட ஹஸ்பண்டாக நினச்சிருந்தேன். அவர் இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காரு. அப்புறம் பாக்கியலக்ஷ்மி, அவங்க 2 பேரும் தான் வந்து பேர். 2 பேரும் பேருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதில் அப்பாவுக்கு காதல்னாலே சுத்தமாக பெரும் வெறுப்பாக இருக்கார். ஆனால் 3 பசங்களும் காதல் காதல் காதல். ஸோ அந்த சீரியல் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக போகும் தான் நினைக்கிறேன். அதுவும் மெயினாக காதல் 3க்கு ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். மெயினாக அதில் யார் ஹீரோயின், அவங்க எந்த கேரக்டர், அவங்க எப்படி, இவருக்கு எப்படி லவ் வருது, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு காதல் 3 ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் சி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எப்போ ரிலீஸ் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு காதல் 1 பிடிச்சிருந்ததா, காதல் 2 பிடிச்சிருந்தா, இல்லை காதல் 3 பிடிச்சிருக்கா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.